Good morning, children. Today I am going to talk about 7th standard first term economics lesson 1 production. Production என்ன அப்படின்னு அதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Okay, children. Then we are going to learn about the first one, meaning of production. Second one, types of utility. Third one, types of production. Fourth one, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் ஒன்று உற்பத்தி என்பதன் பொருள் என்ன, ப்ரொடக்ஷனாக என்னன்னு பார்க்குறோம். செகண்ட் ஒன் அதனுடைய வகைகள், ப்ரொடக்ஷனுடைய டைப்ஸ் பார்க்குறோம். தேர்ட் ஒன் உற்பத்திக்கான காரணிகள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதனுடைய சிறப்பியல்புகள், ப்ரொடக்ஷனுடைய சிறப்பியல்புகள் அதை பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷனை பற்றி பார்க்க போகிறோம். யாழினி, ஜோஸ்வின், அங்கிள் அவங்களுடைய கான்வர்சேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் டே யாழினி அண்ட் ஜோஸ்வின் வேர் சிட்டிங் இன் எ பார்க் நியர் த ஹவுஸ் அண்ட் ஈட்டிங் சுகர். அட் த டைம் யாழினிஸ் அங்கிள் ராஜா கேம் தேர் அண்ட் ஸ்டார்டட் டாக்கிங் வித் தம். என்னென்னா, ஒரு நாள் யாழினியும் ஜோஸ்பினும் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பார்க்கில் உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ யாழினிஸுடைய அங்கிள் அந்த வழியாக வராரு. அவங்களோட கொஞ்சம் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அங்கிள்: டியர் சில்ட்ரன், டு யூ நோ வாட் ஆர் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சுகர் கேன்? போத் ஆஃப் தம் தோ ஃபார் வாயில் அண்ட் செட் அங்கிள் தே மேக் சுகர். என்ன சொல்கிறாங்கன்னா, கரும்பிலிருந்து என்ன பொருட்கள் தயாரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்க, கரும்பிலிருந்து சுகர்த்தை மேக் பண்ணுறாங்க அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள்: யூ ஆர் எ ரைட். டூ யூ நோ ஹவு தே ப்ரொடியூஸ்டு சுகர் ஃபார் அவர் கன்சப்ஷன்? என்னென்னா, கரும்பிலிருந்து சக்கரை தயாரிக்காங்க அது தெரியும். டூ யூ நோ ப்ரொடியூஸ் த சுகர் கன்சப்ஷன், அது எப்படி நம்மளுக்கு பயன்படுவதற்கு ஏற்றவாறு எப்படி உருவாக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சுகர் நம்ம எப்படி நம்மளுக்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. யாழினி: நோ அங்கிள், பட் இஃப் யூ டெல் அஸ் வி வில் நோ அபவுட் இட் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாரு அங்கிள், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு யாழினி சொல்கிறா. அங்கிள்: ஓகே, ஐ வில் டெல் யூ அண்ட் யூ இன் டர்ன் மஸ்ட் டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் இட். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை பற்றி எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாழினி அண்ட் ஜோஸ்மின்: ஓகே அங்கிள். ஹீ பிகின்ஸ் சேயிங். நாங்கள் போய் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறோம், நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படி. Sugarcane is cultivated in agriculture field. This is the primary production. To get sugar, we take sugarcane to the sugar factories. By using the machine, we produce sugar. This is the secondary production. So, like sugar industries, many other industries are known as secondary sector and generally described as manufacturing sector. சுகர்கேன் இது ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு. திஸ் இஸ் ப்ரைமரி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம், முதல் நிலை தொழில்னு சொல்லுவோம். டு கெட் சுகர் வி டேக் சுகர்கேன் டு சுகர் ஃபேக்ட்ரி. இது சுகர் ஃபேக்ட்ரி கொண்டு போய் சுகராக மேக் பண்ணுறாங்க. பை யூஸிங் எதை வச்சு மேக் பண்ணுறாங்கன்னா, பை யூஸிங் த மிஷின் வி ப்ரொடியூஸ் சுகர். மிஷினை வச்சு நம்ம சுகராக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது திஸ் இஸ் த செகண்டரி ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ லைக் சுகர் இண்டஸ்ட்ரி, மினி அதர் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நோன், எல்லாம் என்னென்னு சொல்லுவோம், மினி அதர் இண்டஸ்ட்ரி எல்லாமே செகண்டரி செக்டர், இரண்டாம் நிலை தொழில்னு சொல்லுவோம். ஓகே. தென் த டெரிட்டரி செக்டர்ஸ் ப்ரொவைட் ஆல் தோஸ் சர்வீஸ் விச் எனேபிள் த ஃபினிஷ்டு குட்ஸ் டு ரீச் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர். தீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்க்ளூட் ட்ரேடர், பேங்கிங், இன்சூரன்ஸ் எக்ஸெட்ரா. டெரிட்டரி செக்டர்னால் மூன்றாம் நிலை தொழில்னு சொல்லுவோம். ஆல்சோ இதெல்லாம் சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. தென் இதெல்லாம் ஃபினிஷ்டு குட்ஸு, ஃபினிஷ் பண்ண பொருட்கள். இதுதான் ஃபினிஷ்டு குட்ஸ் விச் இஸ் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர். யார் வாங்குறாங்களோ அவங்க ஹேண்ட்ஸுக்கு அவங்க கைக்கு போய் சேரக்கூடியது தான் டெரிட்டரி செக்டர். இதை இன்க்ளூடிங் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ட்ரேடர்ஸ் வியாபாரம் செய்கிறவங்க, பேங்கிங், இன்சூரன்ஸ், இதெல்லாம் இது கூட இன்க்ளூட் ஆகுது. டெரிட்டரி செக்டரில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னா, traders, banking, insurance, etc. Then, production is the process of changing the raw materials into finished product. Here the factors of production
is the input like sugarcane, machineries, labors, etc. And sugar is the output. Now let us learn about production and the various factors included in production like land, labor, capital and entrepreneur and its characteristics in detail. அவங்கள பற்றி ஃபுல்லாக இதை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா கரும்பு வந்து ஒரு ரா மெட்டீரியலாக வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகுது. இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் த இன்புட்டாக சுகர் வந்து சுகராக கொடுக்குறோம், சுகர் கேனாக கொடுக்குறோம், மிஷினரிஸ், லேபர்ஸ் எல்லாம் ஒரு இன்புட்டாக கொடுத்து வெளியே அவுட்புட்டாக நம்மளுக்கு என்ன வருது, சுகராக நம்மளுக்கு வெளியே வருது. இதை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ப்ரொடக்ஷனாக என்ன அப்படின்னு சொல்லி அதனுடைய வேரியஸ் ஃபேக்டர்லாம் என்னென்ன இருக்குது, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்டு என்டர்பிரனியர், இதெல்லாம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் அதை பற்றி இந்த லெசனில் ஃபுல் டீட்டெயிலாக இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். The next, there are two main activities in an economic such as production and consumptions. Similarly, there are two kinds in economic, producers and consumers. Well-being is made possible by efficient production and by the interaction between producers and consumers. In the interaction, consumers can be identified in two roles, both of which generate well-being. Consumers can be both customers of the producers and suppliers to the producers. The customers' well-being arises from the commodities when they buy and consume. The supplier's well-being is related to the income they receive when they sell the commodities and service. In an economy, all are consumers but all are not producers or sellers. There are two main activities in an economic such as production and consumers. மெயின் ஆக்டிவிட்டி என்னென்ன எக்கனாமிக் பொருளாதாரத்தில் மெயின் ஆக்டிவிட்டீஸ்னால் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சியூமர்ஸ் இருக்குது. அதே போன்ற தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக், என்னென்னா ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன்சியூமர்ஸ் தான் டூ கைண்ட்ஸ் ஆஃப் இன் எக்கனாமிக்கில், ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வாங்குவராகவும் அதே மாதிரி உற்பத்தியாளரிடமிருந்து பொருளை வழங்குபவராகவும் கன்சியூமர் செயல்படுகிறாங்க. அதே மாதிரி உற்பத்தியாளர் தான் உற்பத்தி செய்யும் பொருளுக்கு ஏற்ற விலையை அளித்து அதை வந்து சமன் செய்கின்றனர். The next, meaning of production. The production is a process of combining various material inputs and immaterial inputs in order to make something for consumers. It is the act of creating an output, a good and service which has value and contribute to the utility of individual. அப்படின்னா நுகர்வோரின் பயன்பாட்டுக்காக மூலப்பொருள்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தி என்று நாம் சொல்லுவோம். ஓகே, இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ற குட் அண்ட் சர்வீஸ் அளிப்பது சிறப்பாக செயல்படுது. ஓகே, next, the production in economics refers to the creation of those goods and service which have exchange value. It means the creation of utilities. Utility means one's satisfying power of a product. According to the nature of utilities, they are classified into form utility, time utility and place utility. அப்படின்னா பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருள்களையும் சேவைகளையும் உருவாக்குவதை குறிக்கும். அதாவது பயன்பாட்டை உருவாக்குவதிலே உற்பத்தியாகும். பயன்பாடு என்பது தமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதாகும். அதே மாதிரி யூட்டிலிட்டி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்டு பிளேஸ் யூட்டிலிட்டி. ஃபார்ம் யூட்டிலிட்டினா என்னது, வடிவ பயன்பாடு, கால பயன்பாடு, அண்டு பிளேஸ் யூட்டிலிட்டினா இடப்பயன்பாடு அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி.
டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டியில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் we will talk about form utility. If the physical form of a commodity is changed, its utility may increase. Example, the demand and use of cotton increases if it is converted into cloths. என்னன்னா ஒரு விளைபொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு அதிகமாகிறது. எடுத்துக்காட்டு, விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடை உருவாக்கும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன. ஓகே. செகண்டு, பிளேஸ் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டினா இடப்பயன்பாடுன்னு அர்த்தம். இஃப் எ கமோடிட்டி இஸ் எ transported from one place to another, its utility may increase. Example, if rice is transported from Tamil Nadu to Kerala, it is utility will be more. அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எக்ஸாம்பிள், விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கொண்டு செல்லும்போது அதனுடைய சேவையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றன. ஓகே. த நெக்ஸ்ட்டு டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா கால பயன்பாடு. இஃப் த கமோடிட்டி இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூசேஜ், its utility may increase. Example, if agricultural commodities which are used by the consumers throughout the year like paddy, wheat, etc. are stored for future use, its utility increase. அப்படின்னா டைம் யூட்டிலிட்டினா கால பயன்பாடு. ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு அதிகமாகிறது. எக்ஸாம்பிள், நுகர்வோர்களால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பயிர்களான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவற்றின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன. நெக்ஸ்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தேர் ஆர் பிரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெரிட்டரி ப்ரொடக்ஷன். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரைமரி ப்ரொடக்ஷன். ஓகே. பிரைமரி ப்ரொடக்ஷன் refers to the state of activity in which natural resources are directly used. Since agriculture is given primary importance, it is also referred as agriculture sector production. என்னென்ன இருக்குதுன்னா அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் and oil extraction are example to primary sector. என்னன்னா ப்ரொடக்ஷனில் 3 டைப்ஸ் இருக்குது. முதல்நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரைமரி ப்ரொடக்ஷன், முதல்நிலை உற்பத்தி. இயற்கையாக கிடைக்கும் பொருள்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாட்டுக்குட்பட்ட நிலை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், முதல்நிலை உற்பத்தின்னு சொல்லுவோம். முதன்மை நிலை வேளாண்மைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை வேளாண்மைத்துறை உற்பத்தி எனவும் சொல்லுவோம். வேளாண்மையும் அதனுடைய தொடர்புடைய செயல்கள் என்னென்ன இருக்குதுன்னா, வளங்களை பாதுகாத்தல், ஃபாரஸ்ட் வளங்களை பாதுகாத்தல், மீன் பிடித்தல், சுரங்கத் தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்ற செயல்பாடுகள் முதல்நிலை உற்பத்தியில் வந்து அடங்கும். Children listen. Second topic, secondary production. The process of manufacturing product by using primary product as raw material is known as secondary level production. Since industries are given prime importance, it is also referred as individual sector production. Manufacturing of cars, clothing, chemicals, engineering and building, etc. are example to secondary sector. ஓகே. என்னென்னா செகண்டரி செக்டர்னா இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்லுவோம். முதல்நிலை உற்பத்தியில் பொருள்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலையில் தொழிலுக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை தொழில்துறை உற்பத்தி எனவும் சொல்லலாம்.
எக்ஸாம்பிள், மாவிலிருந்து ரொட்டி தயாரித்தல், இரும்புத்தாதிலிருந்து பயன்படக்கூடிய பொருளை தயாரித்தல் போன்றவற்றை கூறலாம். மேலும் 4 சக்கர வண்டிகள், ஆடைகள், ரசாயன பொருட்கள் போன்றவற்றை தயாரித்தலும், பொருளியல் துறை சார்ந்த பணிகள், கட்டடப் பணிகள் சார்ந்த துறைகளும் 2ஆம் நிலை உற்பத்தியில் அடங்கும். ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேஜ் நம்பர் 188ல் பிரைமரி செக்டர் அண்டு செகண்டரி செக்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரைமரி செக்டரில் எது வரும்? காட்டன், பஞ்சா மேக் பண்ணுறது என்னது? பிரைமரி செக்டர். அது கிளாத்தாக மேக் பண்ணுறது செகண்டரி செக்டர். அதே மாதிரி அயன் ஊர், தாது அயனாக இருக்கிறது அயன் இண்டஸ்ட்ரி பிரைமரி செக்டர். அதே மாதிரி அது அயனை மெட்டீரியலாக மேக் பண்ணுறது செகண்டரி செக்டர். சில்ட்ரன் லிசன். நெக்ஸ்ட்டு third production, territory production. Okay, territory production is known as the service which are not visible, rendered by the teacher, doctor, etc., or to the economic, banking, insurance, education, health and defense, etc., or example to service sector. Okay, என்னன்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன்னா 3ஆம் நிலை உற்பத்தின்னு சொல்லுவோம். முதன்மை நிலை, 2ஆம் நிலைகளின் உற்பத்தி பொருள்களை சேகரிப்பதும் பரிமாற்றம் செய்வதும் 3ஆம் நிலை உற்பத்தி ஆகும். ஓகே, இது 3ஆம் நிலை சேவைக்கு முதலிடம் அளிக்கப்படுவதால் இதனை சேவைத்துறை உற்பத்தி எனவும் சொல்லுவாங்க. சேவைத்துறை உற்பத்தின்னு அது சர்வீஸ் செக்டர். ஓகே, சேவைத்துறை நிறுவனமானது உற்பத்தி பொருள்களை தொழில்துறை நிறுவனங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நேரடியாக வழங்குது. என்னென்னா பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள், வணிகம், வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, செய்தி தொடர்பு, சட்டம், நிர்வாகம், கல்வி, உடல்நல பாதுகாப்பு போன்ற அரசு துறை நிறுவனங்கள் அனைத்தும் இந்த சர்வீஸ் செக்டருக்குள்ளே வருது. ஓகே, அதே மாதிரி டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. The most of the gross domestic product of our country is contributed by the tertiary sector. அப்படின்னா நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரு பங்கு வகிப்பது 3ஆம் நிலையில் அது சேவைத்துறை உற்பத்தியே ஆகும். சேவைத்துறைன்னு அது சர்வீஸ் செக்டர். 3ஆம் நிலைனா டெரிட்டரி ஆக்டிவிட்டி. நம்மளுடைய நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரு பங்கு வகிப்பது என்னென்னா டெரிட்டரி ப்ரொடக்ஷன் அண்டு சேவைத்துறை சர்வீஸ் செக்டர் உற்பத்தியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, Economy is one of the most important structures that are used to function a country. Countries of the world today have different kinds of economic activities and economic systems. In this video, we are going to talk about economic activities. Economic activity is actions that involve the production, distribution, and consumption of goods and services. It is divided into 4 different levels. This may be hard to understand, so we should have an example first, just to get to the basic idea. Let's get started. The first level of economic activity is primary. As for milk, its primary level would be fresh milk from the dairy farm. We got the product naturally without manufacture. The second level is secondary. For the example, milk, its secondary level would be the manufacturing step. We take the natural product and manufacture it. We could take the fresh milk and change its form to UHT, pasteurized or sterilized milk. The third step of economic activities is tertiary. Seller provides services for consumers. It involves with transportation, trading, and communication. The goal in this step is to transport the product from primary to secondary and finally to consumer faster and more efficiency. After we get the product, we transport it to the consumer, maybe by the car to the consumer's house or sell it by seller in the shops. Lastly, the fourth step, quaternary. This step is based on knowledge, involved with information gathering, development and research. It needs people who are specialized in one part, so it must use highly skilled people who are really expert in their field. Specialists who examine and test the quality of milk and check if it is ready for the consumer or not.
from our example includes the steps from making milk to consumption. You might have caught the basic idea of the 4 levels of economic activity. We'll now define their real meanings. Firstly, primary is a production which producers use raw materials to create a product. Second level is secondary, or manufacturing step. After primary level, raw materials are sent to the factory to manufacture, or converting it into different forms. Tertiary sector is what comes after the primary and secondary. It's involved with services and transportation, like how to make the products go to the consumers fast with high quality. The last step is quaternary. It included specialized people who are professionals in their fields. Usually test the products if they're good enough for the consumers or not. These 4 steps play important roles in the economic activities.